வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கட்டோரி ப்ளஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் டீப் நெக்கோட. ஷோல்டர் 15 இன்ச், செஸ்ட் 38, வெஸ்ட் 30, லென்த் 14. இப்போ லென்த் 14ங்கிறதுனால அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணி டோட்டல் 15 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. செஸ்ட் வந்து 38, அதை 4 டிவைட் பண்ணால் 9.5 வருது. அந்த 9.5 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து 5.5 வச்சுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச். இப்போ இதையெல்லாம் ஒரு ஸ்கேலால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஸ்ட் வந்து 30 இன்ச், அதை 4 டிவைட் பண்ணால் 7.5 வருது. 7.5 ப்ளஸ் 1 இன்ச் வந்து டக்ஸ் பிடிக்கிறதுக்காக, அப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஸ்கேலால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் லென்த் வந்து நான் 10 இன்ச் வைக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப டீப் நெக்கு. கீழே வந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே வந்து எப்போவும் மேலே 2.5 இன்ச் தான் வரும். இது டீப் நெக்குங்கிறதுனால 2 இன்ச் வரும். இப்போ செஸ்ட் வந்து நம்ம க்ராஸால் நம்ம 38 4 டிவைட் பண்ணோம் 9.5. அந்த 9.5 இங்கேருந்து மார்க் பண்ணி ஒரு அரை இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. எதுக்காகனா இது டீப் நெக்குங்கிறதுனால இப்படி தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் ஷோல்டர் ஃபால் ஆகாது. இப்போ இவங்களோட ஆர்ம் ஹோல் வந்து 8.5 வரணும். இப்போ டேப் வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ 8.5 வரல. இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னா, ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கர்வ் ஸ்கேலால் ஒரு ஷேப் கொடுத்து இப்போ டேப் வச்சு அளந்து பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் விட்டு அளந்து பாருங்கள். இப்போ 8.5 கரெக்டாக அந்த மார்ஜினில் வருது. இப்போது இதுதான் நம்மளோட கரெக்டான அளவு. இப்போ மேலே இருக்க ரெண்டுமே வேண்டாம். இப்போ கீழே இருக்கிறது தான் நம்ம கட் பண்ணணும். டீப் நெக்குக்கு இப்படி தான் மார்க் பண்ணணும், இல்லைன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். இப்போ இதை ஒரு சிசரால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்து இதை அதுக்கு மேலே வச்சு இதையெல்லாம் அப்படியே ட்ராய் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ்லேயும் நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். இது ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
செஸ்ட்டு வந்து டீப் நெக் வச்சுருக்கிறதுனால செஸ்ட் 9.5 நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணணும். ஒரு அரை இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா பேக் சைடு மட்டும்தான் டீப் நெக்குக்கு செஸ்ட் வந்து கம்மி பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜ்க்கு வந்து நம்ம கம்மி பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கோ அப்படி தான் வைக்கணும். இப்போ தையல் இங்கே இல்லை, அந்த பக்கம் போடணும். இப்போ இது கட்டோரி ப்ளஸ்ங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் கீழே எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இது எல்லா சைஸுக்குமே இதே ஃபார்முலா தான். ஷோல்டர் வந்து 2 இன்ச், நெக் லென்த் வந்து 6 இன்ச், கீழே வந்து 2.5. ஒரு வளைவு ஸ்கேலால் இதுக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலில் இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2.5லையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேலால் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. டேப்பால், இன்ச் டேப்பால் இதை சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வளைவு ஸ்கேலால் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த 3.5 பண்ணியிருந்தாலும் அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் 38 டிவைடட் பை 6 பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு 6.3 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 6.5 கூட எடுக்கலாம் நம்ம. இப்போ இதிலேருந்து இந்த ஆர்ம் ஹோல் அதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஒரு சிசரால் இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேப்பரில் இப்போ இந்த பார்ட்ஸை மட்டும் வச்சு இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வெட்டியிருந்தோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கட்டோரி ப்ளவுஸ்க்கே எப்போதுமே பேப்பரில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இப்போ இது வந்து 5.5 இன்ச் வருது. அதே மாதிரி க்ராஸை 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இப்போ இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து இதோட மிடில் பாயிண்ட் எடுக்கணும், இதோட சென்டர் எடுக்கணும். இதோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு 1.5 ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேலால் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு
இங்கேருந்து இப்படி டாட் டாட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக வரைய முடியாது, ராங் ஆயிரும். அதனால டாட் டாட்டாக வச்சு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை சீசரால் கட் பண்ணிடுங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணணும். இப்போ மேலேயும் ஒரு 1.5 இன்ச் விட்டு இதுதான் நம்மளோட டக்ஸ் பிடிக்கிறது. இதில் வந்து கட்டோரி ப்ளவுஸில் ஒரே ஒரு டக்ஸ் தான் வரும். இப்போ நெக்கும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை எப்படி நம்ம கிளாத்தில் வச்சு வெட்டலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.